devotees have no legal right to light lamp at திருப்பரங்குன்றம். அத தோல்வி அடைவாங்கன்னு தெரிஞ்சே பார்லிமெண்ட்ல ஸ்பீக்கர் கிட்ட கொடுத்திருக்காங்க. உச்சிப்பிள்ளையார் கோயில்ல விளக்கேத்துறது லாங் டர்ம் பிராக்டிஸா? சோ கஸ்டம் ஸ்டோன் பில்லர் தான், ஆனா ஸ்டோன் லேம்ப் பில்லரா அப்படிங்கிற அந்த கேள்வியை எழுப்புறாங்க. ஹிஸ்டாரிக்கல் ரிலவன்ஸ் எடுத்து கோட் பண்ணுவாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சீவக சிந்தாமணியில இது குறிப்பிட்டதா சொல்லப்படுது. தீபத்தூண்ல லைட் பண்றத ரைட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வாதங்கள் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க கஸ்டமரி பிராக்டிஸ் ஆகப்பட்டது. உச்சிப்பிள்ளையார் கோயிலையும் ஏத்தி தீபத்தூண்ல ஏத்துறது கஸ்டமரி பிராக்டிஸா? அதை ஃபாலோ பண்ணி 56 ஜட்ஜஸ் ஃபார்மர் ஜட்ஜஸ் கண்டெம் பண்ணிருக்காங்க இம்பீச்மென்ட் மோஷனுக்கு. இது ஒரு ராங் பொலிட்டிக்கல் பிரசிடென்ஸ். ஐ ரிப்பீட், இது ஒரு ராங் பொலிட்டிக்கல் பிரசிடென்ஸ். இது யார் கொடுத்த ஐடியா? தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இது யார் கொடுத்த ஐடியா? திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இது யார் கொடுத்த ஐடியா? லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச்ல இம்பார்ட்டன்ட் கேஸ் வாதங்களுக்கு வந்திருக்கு. அந்த கேஸ் நம்மளுக்குலாம் தெரியும், திருப்பரங்குன்றம் இஷ்யூ தான் அந்த கேஸ். அந்த கேஸ்ல இப்ப என்ன ரிப்போர்ட் ஆயிருக்கு ஹெட்லைன்ஸ் பாத்தீங்கன்னா, 12th December 2025 ஈவினிங் என்ன ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா, devotees have no legal right to light lamp at திருப்பரங்குன்றம். Article 226 power can't change custom. State tells Madras High Court. நம்மளுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் தி திருப்பரங்குன்றம் இஷ்யூ. பேக்ரவுண்ட் ஆஃப் தி திருப்பரங்குன்றம் இஷ்யூ என்னன்னா, முருகப்பெருமானுடைய கோயில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆகப்பட்டது 9th செஞ்சுரியில இருந்தே அங்க இருந்துட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அங்க முருகப்பெருமான் கோயில் மட்டும் கிடையாது, காசி விஸ்வநாதருடைய கோயிலும் இருக்கிறது ஹிஸ்டாரிக்கலா தெரிஞ்சிட்டு இருக்குது. அங்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு கஸ்டமரி பிராக்டிஸா எங்க விளக்கு ஏத்தணும் அப்படிங்கிறது பழக்க வழக்கத்தோட இருந்துட்டு இருந்தது, நம்மளுடைய கலாச்சார அடிப்படையிலே இருந்துட்டு இருந்தது. இது தமிழ் லிட்ரேச்சர்ல கூட இருந்ததா சொல்லப்படுது, சீவக சிந்தாமணியில கூட எழுதியிருக்கிறதா சொல்லப்படுது. இப்ப அது வாதங்கள் பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு. ஆக்சுவல் இஷ்யூ மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச்ல என்ன வந்திருக்கு அப்படின்னாக்க, ஆர்டர் பாஸ்ட் பை தி சிங்கிள் ஜட்ஜ் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் அப்பீல்ல வந்திருக்கு, டிவிஷன் பெஞ்ச். இது என்ன ஆர்டர், எதுக்காக அப்பீலுக்கு வந்திருக்காங்க? அது மட்டும் இல்லாம சிங்கிள் ஜட்ஜ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேல இம்பீச்மென்ட் மோஷனும் திராவிட முன்னேற்ற கழகம் அத தோல்வி அடைவாங்கன்னு தெரிஞ்சே பார்லிமெண்ட்ல ஸ்பீக்கர் கிட்ட கொடுத்திருக்காங்க. இந்த செயல்பாடுகள் எதுக்காக நடக்குது? எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக முருகப்பெருமான் மேல முருக பக்தர்களுக்கு பாதிக்கிற மாதிரி விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் முதல் கேள்வி. நம்ம அரசியலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சட்ட ரீதியா இன்னைக்கு நடந்த வாதங்களை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த வாதங்கள் ஆகப்பட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட் டிவிஷனல் பெஞ்ச் முன்னாடி மதுரை பெஞ்ச்ல, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச்ல வச்சிருக்காங்க. இந்த வாதங்கள் ஆகப்பட்டது சீனியர் அட்வொகேட்ஸ் வச்சிருக்காங்க. HRNC டிபார்ட்மெண்ட் கொடுத்த அப்பீல் HRNC டிபார்ட்மெண்ட் வந்திருக்காங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக, எஸ்பெஷலா சட்ட மாணவர்கள், யூபிஎஸ்சி மாணவர்கள், டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாரும் இந்த கேஸ தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். ஏன்னா இந்த கேஸ் ஆகப்பட்டது ஆர்டிகல் 226 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி போடப்பட்ட பெட்டிஷன். இந்த பெட்டிஷன்ல திருப்பரங்குன்றம் கோயில்ல தீபத்தூண்ல விளக்கு ஏத்தலாம் அப்படிங்கிற ஆர்டரை சிங்கிள் ஜட்ஜ் போட்டிருந்தாரு மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச்ல. அந்த ஆர்டர் மேல இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீல் வந்திருக்காங்க டிவிஷனல் பெஞ்ச்ல. இந்த அப்பீல் ஆகப்பட்டது 2 விஷயத்துக்காக வந்திருக்காங்க. ஒன்னு, சிங்கிள் ஜட்ஜ் போட்ட ஆர்டர் மேல அப்பீல் வந்திருக்காங்க, தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏத்தக்கூடாதுன்னு. 2வது, தமிழ்நாடு அரசாங்கம் இது மேல அப்பீல் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கண்டெம்ப்ட் பெட்டிஷனும் இனிஷியேட் பண்ணிருக்காங்க சிங்கிள் ஜட்ஜ் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச். அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது I got the exact words of the article that has been published in Live Law. என்ன சொல்லிருக்காங்கன்னா, தமிழ்நாடு authorities told the Madras High Court Madurai bench on Friday December 12 that devotees who moved the single judge seeking lighting of the lamp at Tiruparankundram Hills could not have claimed the same as a legal right, and Article 226
226 powers cannot be used to change a custom in existence for a long time அப்படின்னு சொல்லி இந்த வாதங்களை வைக்கிறாங்க. இதுல முக்கியமா ரெண்டு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். லாங் டைமா இருந்த கஸ்டம்ஸ் என்ன? உச்சிப்பிள்ளையார் கோயில்ல விளக்கேத்துறது, அதாவது கார்த்திகை தீபம் அன்னைக்கு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள்ல உச்சிப்பிள்ளையார் கோயில்ல விளக்கேத்துறது வந்து லாங் டேர்ம் பிராக்டிஸா, இல்ல 9th செஞ்சுரியில இருந்து தீபத்தூண்ல விளக்கேத்துறது பிராக்டிஸா இருந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது மாறிச்சா அப்படிங்கிற அந்த கேள்வி எழுது. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 226 powers cannot be used to change a custom in existence for a long time அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேட்டர் ஆகப்பட்டது டிவிஷன் பெஞ்ச் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னாடியும் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் முன்னாடியும் ஹியரிங் வந்திருந்து பேட்ச் ஆஃப் ரிட் பெட்டிஷன் வந்திருந்தது, challenging a single judge order directing the temple authorities to light the lamp at the stone pillar, அதாவது தீபத்தூண் அதுல வந்து லைட் பண்ணனும் லாம்ப்னு சொல்லிட்டு டைரக்ஷன்ஸ் கேட்டதுனால வந்தது. The state authorities also filed an appeal challenging the single judge order in contempt plea on December 4th, wherein the judge quashed the prohibitory order under section 144 of the CRPC. Of course, இப்போ வந்து பாரதிய நியாய சுரக்ஷா சன்னிதா, another set of appeals also came up before the court challenging the single judge order on December 9 in the contempt plea, directing the appearance of chief secretary, ADGP, DCP and impleading the union home secretary. இந்த contempt plea ஆகப்பட்டது சிங்கிள் ஜட்ஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டெம்ப்ட்ல சீஃப் செக்ரட்டரி வந்து அப்பியர் ஆகணும், ஏடிஜிபி வந்து அப்பியர் ஆகணும், டிசிபி வந்து அப்பியர் ஆகணும். அது மட்டும் இல்லாம யூனியன் ஹோம் செக்ரட்டரியும் இதுல இம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு சிங்கிள் ஜட்ஜ். இது வந்து டிசம்பர் 9ஆம் தேதி பாஸ் பண்ண ஆர்டர். இந்த ரெண்டு, அதாவது குவாஷிங் ஆஃப் த ப்ரோஹிபிட்டரி ஆர்டர் அது மேல அப்பீல், ரெண்டாவது கண்டெம்ப்ட் பெட்டிஷன் மேல அப்பீல், சிங்கிள் ஜட்ஜ் பாஸ் பண்ண ஆர்டர் மேல அப்பீல். அப்படி பார்க்கும் பொழுது முதல் கட்டத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன வாதங்கள் வச்சாங்கன்றத கண்டிப்பா எல்லா சட்ட மாணவர்களும் ஏன் பொதுமக்கள் கூட கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வாதங்கள் ஆகப்பட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட் வைக்கக்கூடிய வாதங்கள். நம்மளுக்கெல்லாம் தெரியும், ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் HRCE கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கீழே இயங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பத்தி. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்துதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த அப்பீல ஃபைல் பண்றாங்க, வாதங்களை வைக்கிறாங்க. அதுல வாதங்கள் வைக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, 5 ரிட் பெட்டிஷனை நாங்க சேலஞ்ச் பண்றோம். இந்த 5 ரிட் பெட்டிஷனும் டிவோட்டிஸ் ஆஃப் த முருகன் டெம்பிள் வந்து ஃபைல் பண்ணது, திருப்பரங்குன்றம் டெம்பிள் வந்து பத்தி ஃபைல் பண்ணது. அதுல I quote the exact words of the argument. The issue was regarding right of devotees for lighting a lamp at temple for Kartigai Deepam. The temple itself is situated at the foothill of a small 500 foothill. There is a dargah also in the same hill. Traditionally, Deepam has been lit at the Uchipillayar temple. அப்படினு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றாங்க. This year also it was done. However, representation was made by the one Rama Ravikumar to temple authorities seeking permission either for temple authorities themselves to or to permit him to light Deepam in a different place picked up by him on what is being now called Deebathun close to a dargah. அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் லேர்ன்ட் அட்வொகேட் ஜெனரல் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சப்மிஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கிடையாது, இது வந்து பிரைவேட் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, wherein the court is concerned with the right of petitioner and statutory and constitutional obligation of respondent authorities. And further என்ன submission வச்சாங்கன்னா, any other issue need not be dragged into the four corners of this room, it is for another battlefield அப்படின்னு சொல்றாங்க. What has to be seen whether there was a right to demand action, whether authorities were under duty. The fundamental question is existence of Deebathun. அப்படி சொல்லும் பொழுது
தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் 1920களில் வந்த ஜட்மெண்ட்டை பத்தி டீடைல்டா வந்து மேற்கோள் காட்டுறாங்க. 1920-23ல இது வந்து பிரைவி கவுன்சிலுக்கு போயிட்டு வந்த ஒரு ஜட்மெண்ட். இத பத்தி வந்து இன்னொரு நாள் வந்து டீடைல்டா பார்க்கலாம். பட் 1920ல வந்த ஜட்மெண்ட்டை பத்தி ஹைலைட்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் முன்வைக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, pointing to the history of litigation, the court said that in 1920 trial court had said that certain part of hills belonged to Devasthanam, other part belonged to Dargah, and in appeal this order was reversed. இந்த அப்பீல்ல இது வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. He said that in a bill filed in 1994 seeking a similar relief, where court said that traditionally it's been lit at a place, didn't see any reason to change that position. Again, in another plea in 2014, court said that there was no necessity to move the lighting of lamp to any other place. This order was upheld by division bench in 1994 அப்படின்னு மேற்கோள் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம he said that in the present petition the single judge asked temple authorities to light lamp at what he described as a Deebathun, which according to him was the correct place where it should be lit அப்படின்னு சொல்லிட்டு சப்மிஷன் ஆஃப் தி பெட்டிஷனரையும் சிங்கிள் ஜட்ஜ் பாஸ் பண்ண ஆர்டரையும் மேற்கோள் காட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றாங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வாதம் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 226 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரிட் பெட்டிஷன் cannot be used to change a custom அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, litigation point இங்க தான் ஆரம்பிக்குது. Pointing to December 1 order, AG said that while the structure was undoubtedly a stone pillar, but question if it is a stone lamp pillar. So custom வந்து stone pillar தான், ஆனா stone lamp pillar-ஆ அப்படிங்கிற அந்த கேள்வியை எழுப்புறாங்க. அப்போ அந்த கேள்வி எழுப்பும்போது I quote the exact words of the argument as reported in live law. If some kind of historical acceptable evidence was placed before this court through supporting documents that at some point before 1920 it used to be lit there and for some reason it has been changed, there is no proof available for the judge, assuming without admitting there was such proof, for past 1 or 2 years parties decide to light lamp at a place, can court exercise power under article 226 அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபர்தரா இது வந்து ஒரு வேக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சப்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது HRNC டிபார்ட்மெண்ட், ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை வந்து ரைஸ் பண்றாங்க. அது மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, HRNC டிபார்ட்மெண்ட் நான் பிராக்டிஸ் ஆஃப் கார்த்திகை தீபம் ஆன் பில்லர் இஸ் த கஸ்டம் அப்படின்னு வாதத்தை வைக்கிறாங்க. HRNC டிபார்ட்மெண்ட் கோர்ட்ல சொல்லும் பொழுது பில்லர் மேல கார்த்திகை தீபம் ஏத்தாம இருக்கிறது தான் கஸ்டம், அதுதான் கஸ்டமரி பிராக்டிஸ், ஏத்தாம இருக்கிறது தான் கஸ்டமரி பிராக்டிஸ், வேற ஒரு இடத்துல ஏத்துறது தான் கஸ்டமரி பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது HRNC டிபார்ட்மெண்ட் தான் சொல்றாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தீபத்தூண்ல விளக்கு ஏத்தாம இருக்கிறது தான் கஸ்டமரி பிராக்டிஸ்னு எப்படி சொல்றாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீல்ல வந்து வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இதுக்கு டெஃபினட்டா கவுண்டர் கொடுக்கணும், இதுக்கு டெஃபினட்டா மனுதாரர்கள் தரப்புல வந்து ஆர்கியூ பண்ணணும். இதுல நிறைய ஃபேசஸ் இருக்க போது இந்த லிட்டிகேஷன்ல. பட் அவவர் இதில் முதல் கட்டமா தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீல் போயிருக்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் அட்வொகேட் ஜெனரல் அப்பீல் ஆனாங்க, HRNC டிபார்ட்மெண்ட் சார்பில் சீனியர் அட்வொகேட் வந்து அப்பீல் ஆயிருந்தாரு. அதனால இப்ப வாதங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில். எல்லாரும் இந்த கேஸை முழுமையா புரிஞ்சுக்கணும்னா இதுக்கப்புறம் பெட்டிஷனர்ஸோட வாதத்தை கண்டிப்பா வந்து கவனிச்சாதான் என்ன மாதிரி வாதங்கள் பெட்டிஷனர்ஸ் வைக்கிறாங்க, ஹிஸ்டாரிக்கல் ரிலவன்ஸ் எடுத்து வந்து கோட் பண்ணுவாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சீவக சிந்தாமணியில இது குறிப்பிட்டதா சொல்லப்படுது, தீபத்தூணை பத்தி குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முக்கியமான இன்னொரு ஆர்குமெண்ட் நடக்க ஆரம்பிச்சது. என்ன நடக்க ஆரம்பிச்சதுன்னா, அந்த தீபத்தூணே ஜெயினிசம் இருக்கும் பொழுது அதை வந்து நிறுவி கொண்டு வந்தது, அதுக்கான ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை தாண்டி இப்போ ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இது வந்து இந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணி
ஃபர்தரா வந்து ஏதாவது ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட் தான். எது எப்படியா இருந்தாலுமே ஒரு டிவோட்டி இந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு, அதாவது தீபத்தூண்ல விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிவோட்டி நினைக்கிறாரு நாங்க விளக்கேத்துறது ஒரு கஸ்டமரி பிராக்டிஸ். அப்ப அது கஸ்டமரி பிராக்டிஸா கஸ்டமரி பிராக்டிஸ் இல்லையா அப்படின்னு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறது ஸ்டேட், தமிழ்நாடு கவர்மெண்ட், HRNC டிபார்ட்மெண்ட். அப்படி இருக்கும் பொழுது இப்ப அடுத்த இம்பார்ட்டன்ட் ஆர்குமெண்ட்ட வைக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். என்ன வைக்கிறாங்கன்னா, காண்ட் கிராண்ட் லைட்டிங் ஆஃப் தீபத்தூன் as a right. நல்லா பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் HRNC டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, முருக பக்தர்கள் cannot grant lighting of தீபத்தூன் as a right. cannot grant lighting of தீபத்தூன் as a right. தீபத்தூன்ல லைட் பண்றத ரைட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வாதங்கள் வைக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு சமயம் நிறைய பக்தர்கள் சேர்ந்து HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா இந்த ரைட்டை கொடுப்பாங்களா அப்படிங்கிற கொஸ்டினையும் கோர்ட் கேட்கும்போது அது வந்து அத்தாரிட்டிஸ் தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த வாதத்தையும் வைக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். மொத்தமா தமிழ்நாடு கவர்மெண்டோடைய வாதத்தை இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய வாதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, HRNC டிபார்ட்மெண்ட்டும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணி ஆர்கியூ பண்ணும்போது சொன்னத பாயிண்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, மொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னா தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏத்தக்கூடாது அப்படிங்கிற வாதம் நடக்குது. இதுல முக்கியமா 2 விஷயங்கள் முருக பக்தர்கள் தெரிஞ்சுக்கணும். இப்ப கார்த்திகை தீபம் அன்னைக்கு 1920ல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளுடைய சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய அடக்குமுறை இருக்கும் பொழுதே பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து 1920லயே இந்த ஹில் ஆகப்பட்டது, இந்த மலையாகப்பட்டது சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தான் சொந்தமா இருக்கு, இந்த கோயிலுக்கு தான் சொந்தமா இருந்துட்டு இருக்குன்ற ஆர்டரை பாஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாம 1920ல இந்த மேட்டர் வந்து பிரைவேட் கவுன்சில் வரைக்கும் போய் ஒரு 10 வருட காலங்கள் வந்து இந்த மேட்டர் வந்து இந்த லிட்டிகேஷன்ல இருந்து டிசைட் பண்ணப்பட்ட ஒரு மேட்டர். அதாவது தீபத்தூண் அப்படிங்கிற அந்த வார்த்தைய அந்த டைம் வந்து 1920ல வந்து வந்த பெயர். அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் கோயில் அங்க இருக்கு, சுப்பிரமணிய சுவாமி கோயில் அங்க இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல தீபம் எப்ப ஏத்துவாங்க? தினந்தோறும் ஏத்துவாங்க. அது மட்டும் இல்லாம கார்த்திகை தீபம் அன்னைக்கு கண்டிப்பா ஏத்துவாங்க. அது தூணா இருந்தா தூணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க 1920ல. அப்படி இருக்கும் பொழுது தீபம் ஏத்துறதுனாலதான் அது வந்து தீபத்தூண் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப क्वेश्चन என்ன வருதுன்னா, இது வெறும் ஸ்டோன் பில்லரா இல்ல லாம்ப் ஸ்டோன் பில்லரா அப்படிங்கிற வாதமும் வைக்கப்படுது. இப்ப ஸ்டோன் பில்லரா இருந்தா தீபம் ஏத்துறதுக்கான ப்ரொவிஷனை அந்த பில்லர்ல எப்படி கொண்டு வந்திருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள்? அப்போ ஜெயினிசம்ல தீபம் ஏற்ற பழக்கம் இருந்ததா? ஏன்னா ஜெயினிசம்ல இந்த பிராக்டிஸ் இருந்தது, அந்த ஸ்டோன் பில்லர் ஆகப்பட்டது ஜெயினிசம் இருக்கும்போது வந்தது அப்படிங்கிற வாதங்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ டெஃபினட்டா பக்தர்கள் தரப்புல 2-3 கொஸ்டின் கண்டிப்பா எழுப்பதான் போறாங்க. ஃபர்ஸ்ட், தீபத்தூண் சொல்லும் பொழுது தீபம் ஏத்துறதுக்காக தான் தீபத்தூண், பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அத தூணா வச்சிருந்தா தீபம் ஏத்துற ஃபெசிலிட்டியை அங்க வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப வச்சிருக்காங்கன்னு சொன்னாக்க அந்த ஸ்டோனுடைய ஏஜ் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஆய்வு பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்டோனோட ஏஜ் என்னமோ அந்த ப்ரொவிஷன், அதாவது தீபம் ஏத்துறதுக்கான அந்த ப்ரொவிஷன் வச்சிருந்தா அத்தனை வருஷம் இந்த கஸ்டமரி பிராக்டிஸா இருந்துட்டு இருந்தது. அதுதான் லாங் டைம் பிராக்டிஸ். ஜஸ்ட் பிகாஸ் 10 வருடங்களோ, ஜஸ்ட் பிகாஸ் 20 வருடங்களோ, ஜஸ்ட் பிகாஸ் 30 வருடங்களோ, ஏன் 100 வருடங்களோ அங்க வந்து கஸ்டமரி பிராக்டிஸ் ஃபாலோ பண்ணாதனால ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஃபாலோ பண்ண கஸ்டமரி பிராக்டிஸ் இல்லைன்னு ஆகாது. அதனாலதான் சிங்கிள் ஜட்ஜோடைய ஆர்டர்ல உச்சி பிள்ளையார் கோயிலையும் ஏத்தலாம், தீபத்தூண்லையும் ஏத்தலாம். ஏன்னா அந்த கஸ்டம் பிரேக் ஆனது 102 வருஷங்கள் வந்து பிரேக் ஆயிருக்க வாய்ப்புகளும் உண்டு. அப்ப क्वेश्चन என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் சில கஸ்டம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம போனதுக்கான வாய்ப்புகள் உண்டு. क्वेश्चन நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. HRNC டிபார்ட்மெண்ட் ஆகப்பட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழ இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். அதனால பக்தர்களே HRNC டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய பல SOP ஃபாலோ பண்ணி தான் பக்தர்களே வந்து கோயில்ல போய் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பல மாற்றங்கள்ல கோயில்ல கொண்டு வரக்கூடியத HRNC டிபார்ட்மெண்ட் தான் தொடர்ச்சியாக
நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 1947 50களுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வரதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும் பொழுது அதுக்கான எவிடன்ஸ் ஆகப்பட்டது 1920ல வந்த ஜட்ஜ்மெண்ட்ல தீபத்தூண் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் இருக்கும் பொழுது தீபம் அப்படிங்கறத தூண்ல ஏத்துறதுனாலதான் அது லைட் பண்ற லேம்பா இருந்ததுனாலதான் அது தீபத்தூன்னு சொன்னாங்கன்றத நம்ம மறந்துடக்கூடாது. இது ஒரு பக்கம் இருக்க, கஸ்டமரி பிராக்டிஸா இருந்ததுனாலதான் அந்த தீபத்தூண் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தா டெஃபினட்டா தீபத்தூனுடைய ஏஜ் என்னமோ அதுதான் தீபத்துடைய கஸ்டமரி பிராக்டிஸும். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எல்லாம் தெரியும் 1968ல வந்து பாத்தீங்கன்னா ஏத்திஸ்ட் மூவ்மெண்ட் இருந்ததுனாலையும் எப்படி வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் கஸ்டமரி பிராக்டிஸ் அப்படியே ஸ்டேட் அலோவ் பண்ணாங்களா இல்ல மாடிஃபை பண்ணாங்களா, இத கேட்கக்கூடிய ரைட்ஸ் ஆகப்பட்டது பக்தர்கள், அதாவது முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு உண்டு. அதனாலதான் இந்த பெட்டிஷனை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லி இந்த பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 2-3 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 226 of the Constitution of India உடைய ஸ்கோப் வந்து it's a power of the court. It has a wide power. It has a constitutional power. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டை சீக் பண்றது மட்டும் இல்லாம ஆர்டிகல் 32 ஆகப்பட்டது அட்லீஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு தான். ஆனா ஆர்டிகல் 226 of the Constitution of India ஆகப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட் பிளஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அது மட்டும் இல்லாம லீகல் ரைட் வந்து அஃபெக்ட் ஆகும் பொழுது அது அல்டிமேட்டா கான்ஸ்டிடியூஷன் ரைட் அஃபெக்ட் ஆகும். கான்ஸ்டிடியூஷன் ரைட் அஃபெக்ட் ஆகும்போது ஃபண்டமெண்டல் ரைட் அஃபெக்ட் ஆகும். அப்ப ஃபண்டமெண்டல் ரைட் இங்க வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால ஃபண்டமெண்டல் ரைட் கம்ஸ் as a priority. அப்ப லீகல் ரைட் ஆகப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட் நிலைநிறுத்தணுன்றதுக்காக தான் லீகல் ரைட். அந்த லீகல் ரைட்டை கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் வழியா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம்ல நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அதாவது கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில டிபேட் பண்ணும் பொழுது எல்லா ரிலிஜனுடைய கஸ்டமரி பிராக்டிஸையும் சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னா நம்மளுடைய இந்தியால கஸ்டமரி பிராக்டிஸ் ஆகப்பட்டது ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் கஸ்டமரி பிராக்டிஸ் கிடையாது. அந்த பிராக்டிஸ் ஆகப்பட்டது ஒரு ரீஜன்லயும் டிஃபரெண்ட் பிராக்டிசஸ் உண்டு. இப்ப நீங்க காசிக்கு போனீங்கன்னா அங்க வழிபாடுகள் வேற, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வழிபாடுகள் வேற, ஏன் தமிழ்நாட்டிலேயே பல கோயில்கள்ல வழிபாட்டு முறைகள் வேற வேற. அந்த வழிபாட்டு முறைகளுடைய அத்தாரிட்டி வந்து கோயில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் வழியா வந்து யாரு பூஜை பண்றாங்களோ அவங்களுக்கு தெரியும். அப்படின்னும் பொழுது அந்த விதிகள், அகம விதிகள் என்ன சொல்லுது, அது மட்டும் இல்லாம டெம்பிள் அத்தாரிட்டிஸ் வந்து அந்த ரெக்கார்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இது நிராகரிக்கிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்ப டிஃபென்சிவ் மோட்ல இருக்காங்க. ஏன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க தீபத்தை ஏத்தணும்னு. அன்னிய தேதியில கோர்ட்டோட ஆர்டர் இஸ் பைண்டிங் ஆன் தி அத்தாரிட்டி. ஆனா அத்தாரிட்டி ஃபாலோ பண்ணாதனால இப்ப கண்டெம்ப்ட் பெட்டிஷன் வந்து அவங்க மேல இருக்கிறதுனால இது மேல அப்பீல் வந்து அது ஒரு கஸ்டமரி பிராக்டிஸே கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து வாதங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு அரசுக்கு பின்னாடி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அப்படின்னும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய நோக்கம் என்ன? இந்த வாதங்கள் வந்து லெட்ஸ் அஸ்யூம் நாளைக்கு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இது சர்வே பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸ் கொடுத்து இல்ல இந்த ஸ்டோன்ல தான் வந்து பில்லர்ல தான் வந்து தீபம் ஏத்திட்டு இருந்தாங்க, அதனாலதான் இது தீபத்தூண் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ஜெயினிசம்ல இந்த பிராக்டிஸ் இல்ல ஒரு சமயம் இருந்திருந்தாலும் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்காக இதை வந்து தீபத்தூண்ல ஏத்துனா அது ஒரு கஸ்டமரி பிராக்டிஸ் ஆகி 1920லயும் பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும்போது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு கஸ்டமரி பிராக்டிஸா தான் இருந்திருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் 1 or 2 years இது ஃபாலோ பண்ண ஒரு வாதம் வச்சாலும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் 9th centuryல இருந்து இருக்கக்கூடிய டெம்பிள், அப்போ 9th centuryல இருந்து ஆயிரக்கணக்கான வருடங்கள் அந்த கஸ்டமரி பிராக்டிஸ் இருந்திருந்தால் அந்த கஸ்டமரி பிராக்டிஸ நிலைநிறுத்தத்துக்காக ஆர்டிகல் 226 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால நிலைநிறுத்த முடியும். இங்க வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுக்கும் பொழுது தீபத்தூண்ல ஏத்தணும் கொடுக்கிறது டிவோட்டிஸ் உடைய ஆசை. அந்த டிவோட்டிஸ் கொடுக்கிற ரெப்ரசன்டேஷனை ரிப்ளை பண்ணும் பொழுது அதை வந்து கிளியரா இதோட ஹிஸ்டாரிக்கல் மேட்டர் என்ன அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து
HRNC டிபார்ட்மெண்ட் நடத்துறது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கா இல்ல முருகப்பெருமான் பக்தர்களுக்காகவா? அரசாங்கம் பக்தர்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றி தான் ஆகணும். அதுக்குதான் HRNC டிபார்ட்மெண்ட். அப்படின்னா வேண்டுகோள் ஆகப்பட்டது என்ன வைக்கிறாங்க? தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு வைக்கிறாங்க. அப்ப தீபத்தூண்ல தீபம் ஏத்தணுமா வேணாமா? எந்த ஜட்ஜ்மெண்ட்ல அது ஏத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? 1920 என்ன சொல்லியிருக்காங்க? அது மட்டும் இல்லாம இது கஸ்டமரி பிராக்டிஸா இல்லையா அப்படின்னு கிளியரா அதுக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய இடத்துல HRNC டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஆனா அந்த ரிப்ளைல குறிப்பிடாம இப்ப இந்த மேட்டர் அப்பீல்ல வரும் பொழுது இந்த ஆர்குமெண்ட்ஸ் வைக்கும் பொழுது அப்பீல்ல இந்த ஆர்குமெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷா வைக்கப்படுது. அப்ப क्वेश्चन என்ன? ஒரு பக்தர், முருகப்பெருமானுடைய பக்தர் விளக்கேத்தணும் சொல்லும் பொழுது விளக்கேத்த முடியாது, அதுக்கு இதெல்லாம் காரணம்னு சொல்லும் பொழுதே நீங்க ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கணும். இல்லைங்க இது மாதிரிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிருக்கணும். இப்போ இந்த மேட்டர் அப்பீல்ல வரும் பொழுது ஏன் இதே வாதத்தை சிங்கிள் ஜட்ஜ் முன்னாடி வைக்கல தமிழ்நாடு அரசாங்கம் அப்படிங்கிற அந்த கேள்வியும் உண்டு. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் மேல கண்டெம்ட் பெட்டிஷன் இருக்கிறதுனால இந்த வாதங்களை வைக்கிறாங்களா? அதாவது HRNC டிபார்ட்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக இந்த வாதங்கள் வைக்கிறாங்களா? இதுக்கப்புறம் பெட்டிஷனர் இருக்கக்கூடிய வாதங்கள் ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸோட இருக்க போகுதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். டெஃபினட்டா பெட்டிஷனர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸோட இந்த வாதத்தை வைக்க தான் போறாங்க. காரணம் என்னன்னா, தீபத்தூண் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் பொழுது டெஃபினட்டா அங்க தீபம் ஏத்துறதுக்காக தான் அது இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மலையும் தர்கா இருக்கிற மலையும் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடியதையும் சிங்கிள் ஜட்ஜோட ஆர்டர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பெட்டிஷனர் டெஃபினட்டா வாதங்களை ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸோட வைக்கிறது உறுதி. அது மட்டும் இல்லாம சீவக சிந்தாமணியுடைய லிட்டரேச்சர்ல இது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப ரீசெண்டா ஆர்டிகல்ஸ் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னும் பொழுது முருகப்பெருமானுடைய பக்தர்கள் யாரெல்லாம் தீபத்தூண்ல ஏத்தணும்னு சொல்லி வாதங்கள் வைக்கிறீங்களோ 4-5 இம்பார்ட்டன்ட் விஷயத்த மனசுல வச்சுக்கணும். ஒண்ணு, இது ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ். 19th செஞ்சுரிக்கு முன்னாடி 15th செஞ்சுரி அப்போ என்ன இருந்துச்சு, அங்க இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுடைய ரெஃபரன்ஸ். இதை தாண்டி உச்சிப்பிள்ளையார் கோயில் டெம்பிள்ல தீபம் ஏத்துறது தீபத்தூண்ல ஏத்த முடியாதனால அங்க ஏத்த ஆரம்பிச்சாங்களா, இல்ல உச்சிப்பிள்ளையார் கோயில்ல தீபத்தை ஏத்திட்டு அதுக்கப்புறம் தீபத்தூண்ல ஏத்த ஆரம்பிச்சாங்களா? ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு போகும் பொழுது ஃபர்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு மலை ஏறுவாங்க. மேல போயிட்டு நெய் தேங்காய் உடைச்சிட்டு மலை ஏறுவாங்க. தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வரும் பொழுது அதே பிள்ளையார வேண்டுவாங்க. இப்போ பிள்ளையார வேண்டது முதல்ல எந்த காரியம் செஞ்சாலும் பிள்ளையார வேண்டதுனால உச்சி பிள்ளையார் கோயில்ல விளக்கேத்துறது முதல் கட்டத்துல. அதுக்கப்புறம் மெயின் விளக்க தீபத்தூண்ல ஏத்துனாங்களா அப்படிங்கிற அந்த கஸ்டமரி பிராக்டிஸ கோர்ட்ல பிரசன்ட் பண்ண வேண்டியது பெட்டிஷனரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பெட்டிஷனர்ஸ் அதை பிரசன்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது இதை தாண்டி 1920ல இது தீபத்தூண் அப்படின்னு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? பிரிட்டிஷ் பீரியட்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க டெஃபினட்டா இதை பத்தி சர்வே பண்ணிருப்பாங்க, இதை பத்தி பார்த்திருப்பாங்க. ஏன்னா ஒரு பிரைவேட் கவுன்சிலுக்கு போயிட்டு வந்த மேட்டர் டெஃபினட்டா பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும் பொழுது இதை இன்டெப்தா அனலைஸ் பண்ணிருப்பாங்க. அதனால பிரைவேட் கவுன்சிலுடைய அந்த டிசிஷன் பிளஸ் அந்த டைம்ல 1920ல இருந்து நடந்த அந்த கேஸ் எடுத்து முழு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டை பார்க்க வேண்டிய இடத்துல பக்தர்கள் இருக்காங்க. அப்போ வரக்கூடிய நாட்கள்ல பெட்டிஷனருடைய வாதங்கள் என்னவா இருக்க பொழுது, அது மட்டும் இல்லாம இங்க கஸ்டமரி பிராக்டிஸ் ஆகப்பட்டது உச்சிப்பிள்ளையார் கோயிலையும் ஏத்தி தீபத்தூண்ல ஏத்துறது கஸ்டமரி பிராக்டிஸா, 2 உச்சிப்பிள்ளையார் கோயில ஏத்துறது கஸ்டமரி பிராக்டிஸா, இல்ல தீபத்தூண்ல ஏத்துறது கஸ்டமரி பிராக்டிஸா, ஒரு ஸ்டேஜ்ல தீபத்தூண்ல ஏத்த முடியாது அப்படிங்கிற நிலைப்பாடு வந்ததுனால உச்சிப்பிள்ளையார் கோயில ஏத்திட்டு வர ஆரம்பிச்சாங்களா அப்படிங்கிற பல क्वेश्चन எழ ஆரம்பிச்சிருக்கு. இதை எல்லாமே வாதங்களா வைக்க வேண்டியது பெட்டிஷனருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. முருக பக்தர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜெனரல் பிராக்டிஸ் உச்சிப்பிள்ளையார் கோயில ஏத்துறது முதல் கட்டம். தீபத்தூண்ல ஏத்துறது ஃபைனலா ஏத்தக்கூடிய தீபம் அது 6 மணிக்கு ஏத்துறாங்களா 6:30 மணிக்கு ஏத்துறாங்களா எந்த டைம்ல ஏத்திட்டு இருந்தாங்க ஆயிரக்கணக்கான வருடங்கள் அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி டெஃபினட்டா பெட்டிஷனர்ஸ் இதை பிரசன்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்ட் இன்னொரு விஷயமும் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு.
கிட்டத்தட்ட 56 ஃபார்மர் ஜட்ஜஸ் condemn impeachment move against Lordship Justice G.R. Swaminathan. Call it an attempt to browbeat judiciary. It's an attempt to browbeat judiciary. அப்படிங்கறத ஹெட்லைன்ஸா நம்மளால பார்க்க முடியுது. இது இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் மேல டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தா அது மேல அப்பீல் போயிட்டு அதுக்கான ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸோ அதுக்கான லீகல் பாயிண்ட்ஸோ அதுக்கான வாதங்களோ வச்சு ஜெயிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் தவிர சிங்கிள் ஜட்ஜ் பாஸ் பண்ண ஆர்டர் மேல டிஸ்அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் போயிட்டு இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து ஒரு ஜட்ஜ் மேல கொண்டு வர்றது ஹிஸ்டரியிலேயே இது முதல் முறை நடக்குது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான இம்பீச்மெண்ட் மோஷன் ஆகப்பட்டது ஜுடிஷியரி மேல ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டியை உருவாக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அரசியல் லெவல்ல கூட திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை கன்வின்ஸ் பண்ணி மைனாரிட்டி ஓட்டை சேகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான எண்ணம் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு பாலிடிக்ஸ்க்கு நீங்க பிஜேபி எதிர்த்துக்கோங்க, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி எதிர்த்துக்கோங்க, திராவிட முன்னேற்ற கழகம் டிவிகே எதிர்த்துக்கோங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கே எதிர்த்துக்கோங்க, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சுக்கோங்க. ஏன் நீங்க அரசாங்கம் ஃபார்ம் பண்ணும் பொழுது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நீங்க ஆர்டர் பண்ணி உங்களை வழி நடத்திக்கோங்க. ஆனால் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால 3 ஆர்கன்ஸ் உண்டு, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. நீங்க லெஜிஸ்லேட்டிவ்ல பவர்ல வந்ததுனால எக்ஸிக்யூட்டிவ் மேல கொடுக்கிற அழுத்தத்தை உங்களால ஜுடிஷியரி மேல கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. ஏன்னா ஆஸ் பர் கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அந்த ஜட்மெண்ட் படி பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்ல இருக்கக்கூடியது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான இம்பீச்மெண்ட் மோஷனை மூவ் பண்றதுக்கான செயல்பாடை கடந்த சில நாட்களா செஞ்சுட்டு இருக்காங்க. இது டெஃபினட்டா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முயற்சியில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது முதல் கட்டத்தை நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி 56 ஜட்ஜஸ் ஃபார்மர் ஜட்ஜஸ் கண்டெம் பண்ணியிருக்காங்க இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு அகைன்ஸ்ட் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். அப்படி பார்க்கும் பொழுது டிசம்பர் 12ஆம் தேதி வந்த அந்த ஸ்டேட்மெண்ட்ல வாண்ட்ஸ் தட் பர்மிட்டிங் such a motion to proceed would cut at the very roots of our democracy and independence of the judiciary. போன வீடியோல சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி செயல்பாடு டிஎம்கே எடுக்கக்கூடிய செயல்பாடாகப்பட்டது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரியை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் மேல டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தா அப்பீல் போகணும், அப்பீல் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக முடியும். அதை விட்டுட்டு சிங்கிள் ஜட்ஜ் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரும் பொழுது இன்டைரக்டா ஜுடிஷியரி மேல அழுத்தத்தை கொடுக்கிற வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ராங் பொலிட்டிக்கல் பிரசிடென்ஸ். இது ஒரு ராங் பொலிட்டிக்கல் பிரசிடென்ஸ். ஐ ரிப்பீட், இது ஒரு ராங் பொலிட்டிக்கல் பிரசிடென்ஸ். ஏன்னா மக்களுக்கு இன்டைரக்டா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா ஜுடிஷியரிக்கு நாங்க அழுத்தம் கொடுப்போம் அப்படிங்கறத கொடுக்கும் பொழுது மக்கள் ஜுடிஷியரி மேல பெரிய ஹோப் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 3 ஆர்கன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரும் பொழுது சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொன்னது ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லும் பொழுது he precisely meant judiciary. அது மட்டும் இல்லாம 1973ல கேசவானந்த பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளால இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரியை அப்பீல் பண்ணாங்க பேசிக் ஸ்ட்ரக்சர்லயே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இம்பீச்மெண்ட் மோஷன் ஜுடிஷியரி மேல கொண்டு வரதுனால லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேல கொண்டு வரதுனால பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினை அஃபெக்ட் பண்ற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் 1950க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி டிஸ்அக்ரிமெண்ட் ஆன் த ஜட்ஜ்மெண்ட் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருது. இது ராங் பொலிட்டிக்கல் ஸ்டெப். அது மட்டும் இல்லாம டெஃபினட்டா இதுல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைய வாய்ப்பே கிடையாது. ஜுடிஷியரி தான் ஒரு சிட்டிசனோட லாஸ்ட் ஹோப்பே. அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யறது எந்த விதத்திலையும் அட்வைசபிள் கிடையாது. என்னோட ஒரே ஒரு கேள்விதான், இந்த ஐடியாவை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு யார் கொடுத்தது? இம்பீச்மெண்ட் மோஷன் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு அகைன்ஸ்டா பார்லிமெண்ட்ல கொண்டு போகணும்ன்றத ஐடியாவை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு யார் கொடுத்தது? யார் கொடுத்தது இந்த ஐடியாவன்றதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டியது. ஏன்னா எந்த ஒரு அரசாங்கமும் எப்பயும் 1950க்கு அப்புறம்
ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் ஆன் தி ஜட்ஜ்மெண்ட் மேல இம்பீச்மென்ட் மோஷனுக்கே போனது கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி போன வீடியோல 56 ஜட்ஜஸ் வந்து இம்பீச்மென்ட் மோஷன் வந்து கொண்டு வந்ததை கண்டம் பண்ணிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது 56 ஜட்ஜஸுமே லிஸ்ட் ஆஃப் சிக்னேட்டரிஸா இருக்காங்க. எல்லாரும் இத வந்து எதிர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம urging members of parliament across political lines, the bar, civil society and public to denounce this move. In fact, public ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னு இந்த denounce this move அப்படினு சொல்லி லார்ட்ஷிப்ஸ் எல்லாரும் யாரெல்லாம் 56 பேர் இதுக்கு சைன் பண்ணிருக்காங்களோ தயவு செஞ்சு இத டினவுன்ஸ் பண்ணுங்க இந்த மூவை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. ஏன்னா பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டர்ஸ் உடைய குவாலிட்டின்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்துட்டு வராங்க மக்களுக்குன்னு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஜஸ்ட் பிகாஸ் பார்லிமெண்ட்ல உறுப்பினரா இருக்கிறதுனால இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஜுடிஷியரியை அஃபெக்ட் பண்ற வேலையை ஒரு ட்ரெண்டா டிஎம்கே ஆரம்பிச்சது கண்டிப்பா நிலைக்காது. இத அளவும் பண்ணக்கூடாது. பப்ளிக் நல்லா புரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலா முருக பக்தர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கு ஏத்தணுமா வேணாமான்னு. அப்போ ஒரு முருக பக்தரை உடைய சென்டிமெண்ட கோர்ட்ல முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி சிங்கிள் ஜட்ஜ் பாஸ் பண்ண ஆர்டர் மேல அப்பீல்ல வந்து ஆர்டர்ஸ் வரதுக்கு முன்னாடி அவர் மேல இம்பீச்மென்ட் மோஷன் மூவ் பண்றாங்கன்னா முருக பக்தர்கள் எல்லாரும் யோசிக்கணும். முருக பக்தர்கள் எல்லாரும் யோசிக்கணும். இதே மாதிரி 2020 கருப்பர் கூட்டம் உடைய முருகரை பத்தி என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இட் இஸ் a time for all Hindus to be awaken. முருக பக்தர்கள் கண்டிப்பா அவேக்கனா இருக்கும். ஏன்னா முருகப்பெருமான் வந்து தமிழ் கடவுள். அப்படி இருக்கும் பொழுது நம்ம கேட்கறது ஒரு கஸ்டமரி பிராக்டிஸ். உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்தணுமா இல்ல தீபத்தூண்ல ஏத்தணுமா இல்ல உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்தணும் தீபத்தூண்ல ஏத்தணுமா இல்ல ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உச்சி பிள்ளையார் கோயில ஏத்த ஆரம்பிச்சாங்களா தீபத்தூண்ல ஏத்த முடியாதனால இப்ப தீபத்தூண்ல அலோவ் பண்ணிட்டா உச்சி பிள்ளையார் கோயில ஏத்த வேணாமா? இவ்வளவுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பார்லிமெண்ட் வரைக்கும் போய் சிங்கிள் ஜட்ஜ் பாஸ் பண்ண ஆர்டரை வந்து அப்பீல்ல வந்து முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் வரதுக்கு முன்னாடி ஜட்ஜ் மேலேயே இம்பீச்மென்ட் மோஷன் பாஸ் பண்றத வந்து டினவுன்ஸ் த மூவ் அப்படின்னு சொல்லி 56 ஜட்ஜஸ் வந்து சிக்னேட்டரிஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க. The statement asserts that judges are accountable only to their oath and the constitution. Dissatisfaction with judicial decision, they state, must be addressed through appeals and legal reasoning, not by using impeachment as a political retaliation. இது வந்து ஒரு political retaliationங்கறத 56 judges வந்து சைன் பண்ணி கிளியரா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம signatories warn against converting impeachment into a tool of intimidation, stating that wielding the threat of removal to compel judicial conformity is anti-democratic, anti-constitutional and anathema to the rule of law. இது எதை பாதிக்கப்படுது? எஸ்பெஷலா சட்ட மாணவர்கள் ஏன் பொதுமக்கள் கூட புரிஞ்சுக்கணும். ரூல் ஆஃப் லாவை பாதிக்குது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய மைய புள்ளியே ரூல் ஆஃப் லா, நாட் ரூல் பை லா. அந்த ரூல் ஆஃப் லாவை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் ஜுடிஷியரி இருக்கும் பொழுது ஜுடிஷியரி ஒரு ஆர்டர் போட்டா அது மேல அப்பீலும் லீகல் ப்ரொசீடிங்ஸ்லயும் டிராவல் ஆக வேண்டிய கவர்மெண்ட் அந்த கட்சியை சார்ந்து இருக்கிறவங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போயிட்டு யார் அந்த ஆர்டர் போட்டாங்களோ அவங்க மேலேயும் இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு வரும் பொழுது இது ரூல் ஆஃப் லான்னு சொல்லலாமா இல்ல இந்த இம்பீச்மென்ட் ரூல் பை லான்னு சொல்லலாமா? ஏன்னா 1950க்கு அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு செயல்பாட எந்த ஒரு அரசாங்கமும் செய்யல. யூனியன் கவர்மெண்ட்டும் செய்யல, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் செய்யல. டிஸ்அக்ரிமெண்ட் ஆன் தி ஜட்ஜ்மெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு மிஸ்கான்டக்ட். இது யார் கொடுத்த ஐடியா? தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இது யார் கொடுத்த ஐடியா? திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இது யார் கொடுத்த ஐடியா அப்படிங்கறத திருப்பி மக்கள் கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு செயல்பாட கலைஞர் கருணாநிதி அவர்கள் கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டார். அப்போ இந்த क्वेश्चन ஆஃப் த ரூல் ஆஃப் லா படி பாத்தீங்கன்னா அப்பீல் போகணும். ரூல் ஆஃப் லா படி லீகல் ப்ரொசீடிங்ஸ்க்குள்ள போகணும். ஆனா ரூல் பை லாவை மாத்துறதுக்காக பொலிட்டிக்கல் ரிட்டாலியேஷன் கொடுக்கணும்ன்றதுக்காக இத வந்து இம்பீச்மென்ட் மோஷனா பார்லிமெண்ட்ல பாஸ் பண்றது ஒரு ராங் பிரசிடென்ஸ்
கண்டிப்பா இம்பீச்மெண்ட் மோஷன் பார்லிமெண்ட்ல பாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த இம்பீச்மெண்ட் மோஷன். இதை தாண்டி சிக்னேட்டரிஸ் 56 ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அவங்களோட லெட்டர்னா, they call the attempt to impeach a sitting high court judge for performing judicial functions part of a continuing assault on judicial dignity and independence. கிளியரா சொல்றாங்க அவங்க லெட்டர்ல. என்ன சொல்றாங்கன்னா, assault on judicial dignity and independence. disagreement on judgment இருந்தா தயவு செஞ்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீல் போங்க, லீகல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு பார்லிமெண்ட்ல போயிட்டு டிஸ்அக்ரிமெண்ட் ஆன் ஜட்ஜ்மெண்ட்டை மிஸ்கான்டக்ட்ல கொண்டு வரணும்ன்ற முயற்சி எந்த அளவுக்கு கரெக்ட்? டிஎம்கே இன்க்ளூடிங் காங்கிரஸ பயன்படுத்தி இந்த தவறான மூவை செஞ்சுட்டு இருக்காங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா காங்கிரஸ்க்கு இது பின்னடைவை தான் கொடுக்கும். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு தமிழ்நாடு ஸ்டேட்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் மேல ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும் பொழுது, நீதிபதி மேல இம்பீச்மெண்ட் மோஷன் இந்தியா ஃபுல்லா கொண்டு வரும் பொழுது இந்த இஷ்யூ எவ்வளவு பேருக்கு புரிஞ்சிருக்கும் இந்தியா ஃபுல்லா? அப்ப எதுக்காக ஒரு நீதிபதி மேல கொண்டு வர இம்பீச்மெண்ட் மோஷனை பார்லிமெண்ட்ல போயிட்டு இந்தியா கூட்டணியோட சேர்ந்து இதை செயல்படுத்துறாங்க? அதனாலதான் கேட்கிறேன், இது யார் கொடுத்த ஐடியா? இது யார் கொடுத்த ஐடியா? டெஃபினட்டா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இம்பீச்மெண்ட் மோஷன் பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, நடக்கவும் நடக்காது. டெஃபினட்டா வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். பெட்டிஷனர்ஸ் வந்து இந்த கேஸ்ல, அதாவது அப்பீல் இருக்கக்கூடிய கேஸ்ல என்ன வாதங்கள் வைக்கிறாங்கன்னு. அல்டிமேட்டா இட் இஸ் த ஜுடிஷியரி டிசைட் பண்ணுவாங்க. கோர்ட் ஹஸ் ஆல் த பவர் டு டிசைட் ஆன் தி மேட்டர். எல்லா மக்களும், எல்லா சிட்டிசனும் ஜுடிஷியரி மேல நம்பிக்கை வைங்க, ஜுடிஷியரி மேல நம்பிக்கை வைங்க, ஜுடிஷியரி மேல நம்பிக்கை வைங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வரும் பொழுது the soul of the Indian constitution சொன்னது ஜுடிஷியரி தான். ஏன்னா நம்மளே கண் கூட பாக்குறோம், லெஜிஸ்லேட்டர் அதாவது பார்லிமெண்டேரியன்ஸ் என்ன மாதிரி காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி எக்ஸிகியூட்டிவ்ஸ் வச்சு பயன்படுத்தி பண்றாங்க. ஏன்னா ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ங்கிறது ஒரு எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டர்ஸ் வந்து பாலிட்டிஷியன்ஸ். அவங்க என்ன மாதிரியான காரியங்கள் முருகப்பெருமானுக்கு அகைன்ஸ்டாவே செய்யறாங்கன்றத நம்மளால பார்க்க முடியும். அப்போ the last hope of any citizen in this country is judiciary. The independence of the judiciary. நீதி வெல்லும், சத்தியமே ஜெயிக்கும். நன்றி. சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார்.